நகரத்தின் ஒதுக்குப்புறமான பகுதியில் தங்கம்மா பாட்டி ஒரு ஓலை குடிசையில் தனிமையில் வாழ்பவள். அந்த பகுதியில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் தங்கம்மாவை தெரியும். பேருக்கு தான் பிள்ளைகள். அவரவர்களின் வாழ்க்கை வண்டி ஏதோ ஓடி கொண்டிருக்கிறது என்று நினைத்து நான் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன் என்று பிடிவாத முடிவோடு இங்கே வசிப்பவள். ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவும் வேலை செய்பவள் தங்கம்மா. வழக்கம் போல் விடிய காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை முடித்து காலையில் ஹோட்டலுக்கு சென்றால் இரவுதான் வீடு திரும்புவாள். ஒரு நாள் வேலை அதிகமாக இருந்ததால் அதனை முடித்துவிட்டு ஹோட்டல் முதலாளியிடம் சொல்லிவிட்டு கிளம்பும் போது மணி 9:30 ஆகிவிட்டது. பஸ் பிடிக்க கொஞ்சம் தூரம் நடந்தால்தான் பஸ் ஸ்டாப் வரும். எனவே நடக்க ஆரம்பித்தாள் தங்கம்மா. நடக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து அலாரம் அடிப்பது போல சத்தம் கேட்கவே சட்டென நின்றாள் தங்கம்மா. எங்கிருந்து சத்தம் வருகிறது என தேடினாள். அது சாலை ஓரத்தில் ஒரு துணிப்பையிலிருந்து வருவதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே அதன் அருகே சென்றாள். சத்தம் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. அது அந்த பையன் உள்ளிருந்து வந்தது. ஐயோ, இது வெடிகண்டா என யோசிக்கும் போது சத்தம் நின்று போனது. மறுபடியும் ஒலித்தது. அப்போதுதான் அது கைபேசியின் அழைப்பு சத்தம் என்பதை அறிந்தாள். யாராவது அருகில் இருக்கிறார்களா என சுற்றி பார்த்தாள். கைபேசியின் அழைப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது. எடுத்து பேசலாமா வேண்டாமா என தயக்கத்திலே இருந்தாள் தங்கம்மா. ஓயாமல் ஒலிக்கவே பையை திறந்து அதிலிருந்த கைபேசியை எடுத்தாள். அடுத்த நிமிடம் கைபேசியின் அழைப்பு சத்தம் நின்றது. இது ஃபோனில் வைக்கிற வெடிகுண்டா என நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் மீண்டும் ஒலித்தது. இதை போலீஸ் கையில் கொடுத்து விடலாம் என நினைத்து அந்த பையை கையில் எடுத்து நடக்க ஆரம்பித்தாள். அடுத்தடுத்து அழைப்பு வரவே யாரென்று பார்ப்போம் என்று பையில் இருந்த கைபேசியை எடுத்து தயக்கத்துடன் ஹலோ என்றாள். மறுமுனையில் ஹலோ ஹலோ யாருமா நீங்க என பீச்சு படப்படுத்தது. தம்பி, நான் தங்கம்மா. நீ யாருப்பா என்றாள். அம்மா, என் பேர் மோகன். நான் தாம்பரத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா என்றான். சொல்லு தம்பி, என்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்றாள். நடந்து கொண்டே அம்மா, அந்த பையக்குள்ளே என்ன இருக்குது என்றான் மோகன். நான் அந்த வழியாக வரும்போது இந்த பையிலிருந்து சத்தம் கேட்கவே என்ன சத்தம்னு பார்த்தேன். இந்த ஃபோன் அடிச்சிட்டு இருந்தது, அதான் எடுத்தேன். இதை போலீஸ் கையில் கொடுக்கலான்னு நினச்சி போய்கிட்டு இருக்கேன் தம்பி என்றாள் தங்கம்மா. அம்மா, அந்த பை என்னோடது தான். நீங்கள் பையை யாரிடம் கொடுக்காதீங்க. நான் காலையில் வந்து வாங்கிக்கிறேன். உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள். தங்கம்மா முகவரியை கூறினாள். தம்பி, நான் காலையில் வேலைக்கு போகணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடு சரியா என்றாள். சரிங்கம்மா, பை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் காலையில் வந்துடுவேம்மா என கூறினான் மோகன். வழக்கம் போல் தெருவிற்கு தண்ணீர் தெளிக்க கதவை திறந்து வெளியே வந்தாள் தங்கம்மா. குடிசையின் வெளியே உள்ள திண்ணையில் அமர்ந்திருந்தான் மோகன். யாருப்பா அது என கேட்டதும், மா, நான் மோகன். நைட்டு உங்ககிட்ட பேசினது நான் தான் என்றான் மோகன். அப்படியா தம்பி, வா உள்ளே வந்து உட்காரு. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த தம்பி எப்போ வந்து நான் இந்த பையை கொடுத்துட்டு எப்போ வேலைக்கு போகிறதுன்னு. நல்ல வேலை நீ வந்துட்ட. இரு, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். எப்படி தம்பி இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட என்றா. உங்ககிட்ட ஃபோன் பேசின உடனே இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு மிட்நைட்டே வந்துட்டேன். உங்களுக்கு தொல்லை கொடுக்க வேணான்னு நான் திண்ணையிலே படுத்துட்டேன் என்றான் மோகன். அம்மா, அந்த பையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா என்றான். நான் ஏன் தம்பி அதை பார்க்கணும்? நீங்கள் வரேன்னு சொல்லவே அதை வச்சிட்டு இருக்கேன். இல்லைனா அதை போலீஸிடம் கொடுத்துட்டு இருப்பேன் என்றாள் தங்கம்மா. நல்ல வேலை நீங்கள் இதை யாரிடம் கொடுக்கல. இப்போயாவது அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். முதல்ல இந்த காஃபியை கொடு தம்பி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்றாள் வெள்ளந்தியாக. காஃபியை குடித்து முடித்ததும் தங்கம்மா கொடுத்த பையை வாங்கி உள்ளே இருந்தது ஒவ்வொன்றாக எடுத்து ஒரு பைக்குள் இன்னொரு பை, அதற்குள் ஒரு பை என அனைத்தையும் வெளியில் வைத்தான் மோகன். பார்த்து கொண்டிருந்த தங்கம்மா கடைசி கவரை பிரித்ததும் அவளுக்கு கண்கள் விரிந்து ஒரு நிலையில் நின்றது. தம்பி, இவ்வளோ பணமும் நகையும் யாருது? என் தங்கச்சி கல்யாணத்திற்காக வாங்கியது இந்த நகைகள். வங்கியிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு நானும் என் அப்பாவும் டிவி விளம்பரத்தில் வரும் நகைக்கடையில் நகை வாங்க வேண்டும் என்று கூறவே நாங்கள் அனைவரும் வந்து எல்லா வேலையும் முடித்து வீட்டுக்கு சென்று பார்க்கும்போது தான் தெரிந்தது இந்த பை மட்டும் காணவில்லை என்று. என்னுடைய ஃபோனும் அந்த பையில் வைத்திருந்தேன் என்று பிறகுதான் தெரிந்தது. அதனால்தான் என் அப்பாவின் கைபேசியிலிருந்து அழைத்தேன் என்று கூறிக்கொண்டிருந்த மோகனை பார்த்து, தம்பி, அதில் இருக்கிற பொருள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்க. வாங்குறது பெருசில்ல தம்பி, அதை பாதுகாக்கிறது தான் முக்கியம். மறுபடி தவற விடாமல் பத்திரமா எடுத்துகிட்டு போ தம்பி என்றாள் வெகுளியாய். அம்மா, நான் ஒன்று சொன்னா தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு தம்பி. நீங்கள் நினச்சிருந்தா இந்த பையை என்னிடம் கொடுக்காமல் உங்களின் தேவைகளை எல்லாம் இதன் மூலம் பூர்த்தி செய்திருக்கலாம்.
வரும் வழியில் ஒருவரிடம் விசாரித்து தான் வந்தேன். உங்களுக்கு மகன்கள் இருந்தும் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்தேன். ஆகையால் நான் உங்களை என்னுடன் அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். என் வீட்டில் உள்ள அனைவரின் விருப்பமும் அதுதான் என்றான் மோகன். தம்பி, நீயும் என் புள்ள வயசில் தான் இருக்கிற. உன்னையும் என் புள்ளையா நினைக்கிறேன். நீ சொன்னதே போதும் தம்பி. இதெல்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு போப்பா என்றார். நீங்கள் என் கூட என் வீட்டுக்கு வந்தாதான் நான் இங்கிருந்து போவேன் என அன்பு கட்டளையிட்டான். மறுக்க முடியாமல் மோகனுடன் சென்றாள் தங்கம்மா. மோகனின் வீட்டில் அவளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்த வரவேற்பு. அனைவரும் அவளை தன் வீட்டு குலதெய்வம் நேரில் வந்துவிட்டாள் என்று எண்ணி அவளை வரவேற்று உபசரித்தனர். ஆளாளுக்கு பாராட்டினர். மகிழ்ச்சியில் திளைத்துதான் போனாள் தங்கம்மா. நேரமாகுது தம்பி, நான் இன்னைக்கு வேலைக்கு போகல. நாளைக்கு போகலனா அந்த ஓனர் என்னை திட்டுவான். பொழுதோட நான் வீட்டுக்கு போகணும். கிளம்பட்டுமா என்றாள். இனி நீங்கள் இங்கே தான் இருக்கணும். அங்கே தனியாக கஷ்டப்பட வேணாம் என்று மோகனி வீட்டில் கூறியும் அனுப்ப மனம் இல்லாமல் வழி அனுப்பினர். கையோடு தங்கம்மாவிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வைத்து வாங்க மறுப்பாள் என நினைத்து அந்த பொருட்களோடு கொஞ்சம் பணம் வைத்து கொடுத்து வழி அனுப்பினர். தங்கம்மா வீட்டுக்கே வந்துவிட்ட மோகன், இனி நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம். ஏதாவது தேவையெனில் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் என்று கூறி ஒரு கைபேசியும் வாங்கி கொடுத்தனர். இனி அவள் காட்டில் பணமழைதான். அது அவளுக்கு தெரியவில்லை. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.